சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக நாம் ரொம்ப பலமாக இருக்கிறோம். இஸ்ரேலுக்கு பெரும் தாக்குதல், அல்-குட்ஸ் அறிவிப்பு. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கான போர் நிறுத்த முன்மொழிவின் நேர்மறையான அம்சங்களை வலியுறுத்தியுள்ளார். நெதன்யாகு தனது பிராந்தியத்தை மட்டுமல்லாது முழு உலகத்தையும் பேரழிவுக்கு இழுத்துச் செல்கிறார். துருக்கி ஜனாதிபதி தெரிவிப்பு. இஸ்ரேலிய மக்களுக்கு எதிராக மாலத்தீவு புதிய முடிவு, ஜனாதிபதி அறிவிப்பு. இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். ஹமாஸின் படைப்பிரிவுகளில் ஒன்றான அல்-குட்ஸ் படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு ஹம்சா மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் பலஸ்தீனத்திற்காக போராடக்கூடிய மாணவர்களுக்கும் அமைப்பினருக்கும் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் படையினர் காசாவில் அவர்கள் அடைந்து விட்டதாக கூறக்கூடிய எந்தவொரு இலக்குகளையும் அடையவில்லை என தெரிவித்துள்ளார். ஹமாஸை முற்றாக அளிக்கப் போவதாகவும் பணைய கைதிகளை மீட்கப் போவதாகவும் தெரிவித்து யுத்தத்தினை ஆரம்பித்த இஸ்ரேல் படையினர் போர் தொடங்கி 239 நாட்களை கடந்த நிலையிலும் அவர்களின் எந்தவொரு இலக்கினையும் அடையவில்லை என்பதே உண்மை. தொடர்ந்து பேசிய அபு ஹம்சா, காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்தாத வரை எல்லையோரங்களில் இருந்து வெளியேற மக்கள் மீண்டும் தங்களின் குடியேற்றங்களை திரும்பவே முடியாது எனவும் பணைய கைதிகளை மீட்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் காசாவின் மேற்கு கரை ரஃபா உள்ளிட்ட பல இடங்களில் இஸ்ரேல் படையினருடன் போரிட்டு வருகிறோம், அதிலும் வெற்றியின் பக்கம் இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் ராணுவத்தினரை நோக்கி ஸ்னைப்பர் தாக்குதல் போன்றவற்றினை மேற்கொண்டு எதிரிகளை நிலைகுலைய வைத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். மேலும் ரஃபா, ஜபாலியா போன்ற பகுதிகளிலும் இஸ்ரேல் ராணுவத்தினரை எதிர்த்து கடுமையான குண்டு தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகிறோம் என தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் படையினர் எங்களை குறைத்து மதிப்பிட்டு விட வேண்டாம் என்றும் நாங்கள் நன்றாகவே பலமாகவும் தெளிவாகவும் இருக்கிறோம் என்ற நற்செய்தியை எதிரிகளுக்கு சொல்லிக் கொள்கிறோம் என கூறியுள்ளார். எங்கள் வசம் இருக்கும் கைதிகளை மீட்பதற்கான ஒரே தீர்வு பேச்சுவார்த்தை மூலம் சமாதான உடன்படிக்கைக்கு வருவதே தவிர அதை விடுத்து எங்களுடன் சண்டை பிடிப்போம் என நினைத்தால் இஸ்ரேல் ராணுவத்தினர் அனைவரையும் அழித்து விடுவோம் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஹமாஸுடனான ஒப்பந்தத்திற்கான சமீபத்திய இஸ்ரேலிய முன்மொழிவு இஸ்ரேலியர்களுக்கும் பலஸ்தீனியர்களுக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை வழங்கும் என பைடன் கூறியுள்ளார். தனது 15 நிமிட உரையில் பைடன் 3 கட்ட திட்டத்தை வகுத்துள்ளார். ஆனால் சண்டையை மூடிவிட்டு செல்ல ஒரு தீர்க்கமான தருணத்தை உருவாக்க ஜனாதிபதியின் முயற்சி சில அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படவில்லை என விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. துல்லியமாக இஸ்ரேல் ஹமாஸிற்கு இடையிலான பிரச்சனைகள் தான் ஒரு ஒப்பந்தம் கூட சாத்தியமா என்பதை தீர்மானிக்கும். மேலும் பணைய கைதிகளை விடுவித்து ஹமாஸை கவிழ்ப்பதற்கான இஸ்ரேலின் போர் நோக்கங்களை அது அடையுமா என கேள்விகள் எழுந்துள்ளன. இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்த கைதி பரிமாற்ற ஒப்பந்தம் மற்றும் போர் நிறுத்த முன்மொழிவின் பெரும்பாலான பரந்த திட்டவட்டங்களை டெல் அவிவ் ஏற்றுக்கொண்டதாக இஸ்ரேலிய ஒளிபரப்பு ஆணையம் ஞாயிற்றுக்கிழமை மாலை செய்தி வெளியிட்டுள்ளது. பைடன் வெளிப்படுத்திய ஒப்பந்த முன்மொழிவின் பெரும்பாலான திட்டவட்டங்களுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக ஒளிபரப்பு ஆணையம் கூறியது. மேலும் ஹமாஸ் அதை சாதகமாக கையாள்வதாக அறிவித்தது. இந்த திட்டத்தில் முதலில் இஸ்ரேலிய பெண்கள் மற்றும் பொதுமக்களை விடுவிப்பதும் பின்னர் வீரர்கள் விடுவிப்பதும் அடங்கும் என்றும் உயிருள்ள கைதிகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் இறந்த கைதிகளின் உடல்கள் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன்படி அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கான போர் நிறுத்த முன்மொழிவின் நேர்மறையான அம்சங்களை வலியுறுத்தினார். அதே நேரத்தில் இந்த முன்மொழிவு குறித்த டெல் அவிவின் நிலைப்பாடு குறித்து முரண்பட்ட அறிக்கைகள் இருந்தன. இந்த ஒப்பந்தம் பிராந்தியத்தில் இஸ்ரேலை அதிக அளவில் ஒருங்கிணைப்பதை உள்ளடக்கியது மற்றும் நீண்ட காலத்திற்கு அதன் பாதுகாப்பு நலன்களை மேம்படுத்துகிறது என்று வெளியுறவு அமைச்சர் கேலண்டிடம் கூறியதாக அமைச்சகம் மேலும் கூறியது. இஸ்ரேலிய முன்மொழிவுக்கு ஒப்புக்கொண்டால் இஸ்ரேலுக்கான பாதுகாப்பு நன்மைகளை பிளிங்கன் ஹான்ஸிடம் மதிப்பாய்வு செய்தார். இந்த முன்மொழிவை ஹமாஸ் தாமதமின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலிய போர் கவுன்சில் உறுப்பினரிடம் பிளிங்கன் வலியுறுத்தியதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது பிராந்தியத்தை மட்டுமல்லாது முழு உலகத்தையும் பேரழிவுக்கு இழுத்து செல்வதாகவும் பலஸ்தீனத்திற்கு எதிராக மேற்கொள்ளும் நீண்டகால போர்க்குணத்தை அவர் நிறுத்த வேண்டும் மற்றும் பிராந்திய அமைதியை விதைக்க வேண்டும் என்று துருக்கிய ஜனாதிபதி நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். எங்கள் பிராந்தியத்தையும் முழு உலகத்தையும் பேரழிவுக்கு இழுத்து செல்லும் நெதன்யாகு என்ற இந்த காட்டு மிராண்டி மற்றும் அவரது இரத்தவரி பேராசை நிறுத்தப்பட வேண்டும் என்று தலைநகர் அங்காராவில் ஆளும் நீதி மற்றும் மேம்பாட்டு கட்சியின் மதிப்பீடு மற்றும் திட்டமிடல் கூட்டத்தில் ரெசப் தைப் எர்டோகன் கூறியுள்ளார். பலஸ்தீனத்தில் தடையின்றி பல தசாப்தங்களாக நடந்த படுகொலை
மற்றும் நாசிசவாத அரசால் பலஸ்தீனிய குழுக்கள் எவ்வாறு கொல்லப்படுகிறார்கள் என்பதை குறிக்கும் எர்டோகன் காசாவில் காட்டுமிராண்டித்தனத்தை உலகின் பிற பகுதிகள் தெளிவாக கண்டதை அங்காரா உறுதி செய்தது என்று தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்ட அமெரிக்க போர் நிறுத்த முன்மொழிவு குறித்து எர்டோகன் தெரிவிக்கையில், ஜனாதிபதி பைடனின் சமீபத்திய முன்மொழிவுக்கு ஹமாஸ் தனது நேர்மறையான அணுகுமுறையை அறிவித்துள்ளது. இது முந்தைய போர் நிறுத்த முன்மொழிவை போன்றது. எவ்வாறாயினும் நெதன்யாகுவின் பதில் இரத்தக்களறி, படுகொலைகள், ஆக்கிரமிப்பு மற்றும் இனப்படுகொலை கொள்கைகளின் தீவிரத்தை அதிகரிப்பதாகவே காணப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். காசாவுக்கு துருக்கி அனுப்பிய உதவி தடையின்றி தொடங்குகிறது என எர்டோகன் மேலும் கூறினார். இஸ்ரேல் மீது அதிக பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்த அவர்கள் பல முனைகளில் பணியாற்றி வருகின்றனர். நாங்கள் ஹமாஸ் மற்றும் பலஸ்தீன அரசாங்கத்துடன் நெருக்கமான பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். ஒரு சுதந்திர பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் கடுமையாக ஆதரிக்கிறோம். ஸ்பெயின், அயர்லாந்து மற்றும் நோர்வே ஆகிய நாடுகளுடன் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் நாடுகளின் எண்ணிக்கை 145ஐ எட்டியுள்ளது என்று அவர் மேலும் கூறியுள்ளார். மறுபுறம் காசாவில் தொடரும் போருக்கு எதிராக பொதுமக்களின் கோபத்தை கருத்தில் கொண்டு மாலத்தீவில் இனி இஸ்ரேலிய மக்களுக்கு அனுமதி இல்லை என அந்த நாட்டின் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் சட்டங்களை திருத்த அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக மாலத்தீவு ஜனாதிபதி அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த நடவடிக்கைகளை மேற்பார்வையிட ஒரு துணைக்குழுவை நிறுவவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர். மேலும் பலஸ்தீன மக்களின் தேவைகளை மதிப்பிடுவதற்கும் நிதி பொருட்டும் ஜனாதிபதி முகமது மொய்சு விசேட தூதுவரை நியமிப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஓரேன் மார்மோர்ஸ்டின் தெரிவிக்கையில், இஸ்ரேலிய மக்கள் கண்டிப்பாக மாலைதீவுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் முடிவான பயண திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இஸ்ரேலிய கடவுச்சீட்டுடன் தற்போது மாலைதீவில் தங்கியிருக்கும் மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் கூறுகையில், மாலைதீவு கொண்டுவர உள்ள சட்ட திருத்தங்களால் தற்போது அங்குள்ள இஸ்ரேல் மக்கள் சிக்கலை எதிர்கொள்ளலாம். இதனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு உதவுவது எங்களுக்கு கடினமாக இருக்கும். எனவே இப்போதே மாலைதீவில் உள்ள இஸ்ரேல் நாட்டவர் அங்கிருந்து வெளியேறுவது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டில் மட்டும் மாலைதீவுக்கு 11,000 இஸ்ரேலிய பயணிகள் விஜயம் செய்துள்ளனர். ஆனால் போருக்கு பின்னர் இஸ்ரேலிய மக்கள் சுற்றுலாவுக்கு திட்டமிட்டுள்ளனரா என்பது குறித்த தகவல் வெளியாகவில்லை. மாலைதீவு நாட்டின் மொத்த மக்கள் தொகையே சுமார் 5 லட்சம் தான். தீவுகளின் கூட்டமான மாலைதீவில் முஸ்லிம் மக்கள் தொகையே அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இருப்பினும் யாரும் மாலைதீவு போல ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டில் இருந்து வரும் அனைவருக்கும் தடை விதிக்கவில்லை. மாலைதீவு தான் முதல் நாடாக ஒட்டுமொத்த இஸ்ரேல் நாட்டவரின் வருகையை தடை செய்யும் வகையில் சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. இப்போது இஸ்ரேல் நாட்டவருக்கு மாலைதீவு தடை விதித்துள்ள நிலையில் இஸ்ரேல் பதிலடி தரும் நடவடிக்கையில் இறங்கலாம் என சொல்லப்படுகின்றது. இறுதியாக ஜெருசலேமின் வடகிழக்கு புறநகரில் உள்ள பலஸ்தீன நகரமான அனாடாவில் இஸ்ரேலிய படைகள் ஏராளமான இடிபாடுகளை நடத்தி வீடு, விவசாய வசதிகள் மற்றும் பூங்காவை இடித்து தரைமட்டமாக்கியுள்ளன என்று வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மே மாதம் இஸ்ரேலிய படைகள் ஜெருசலேம் கவர்னரேட் முழுவதும் 20 இடிபாடுகளை மேற்கொண்டதாக வஃபா தெரிவித்துள்ளது. மேலும் மத்திய காசாவில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஒரு ஸ்னைப்பர் போஸ்ட் மீது தாக்குதல் நடத்தி அங்குள்ள போராளிகளை கொன்றதாக ராணுவம் கூறுகிறது. அதே நேரத்தில் தரைப்படைகள் ஹமாஸ் ராக்கெட் ஆபரேட்டரை கொன்றன என தெரிவித்துள்ளன. காசா முழுவதும் இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்கள் புரேஜ் அகதிகள் முகாமின் மீதான வான் தாக்குதலில் 6 பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.